குளிர்கால நகைச்சுவை. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. ராமு சோமுன்னு சொல்லி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். 2 பேருமே எங்கே போனாலுமே சேர்ந்தே தான் போவாங்களாம். அது ஒரு குளிர்காலமாக இருந்துச்சாம். பனி பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சாம். யாருமே வெளியே வர முடியலையாம். ராமுவுக்கு குளிர்னா ரொம்ப பிடிக்குமா. ஆனால் சோமுக்கு குளிர்னா சுத்தமாக பிடிக்காதான். இந்த ராமு என்ன பண்ணினான்னா சோமுக்கிட்ட சோமு சோமு வா நம்ம வாக்கிங் போகலாம் அப்படின்னு கூப்பிடுவானோ. என்ன ராமு இந்த குளிர்லையா நம்ம வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லி சோமு கேட்பானோ. ஆமாம் ராமு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் இருக்கேல்ல நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவானோ. சரி தன்னுடைய ஃப்ரெண்டு கட்டாயப்படுத்தி கூப்பிடுறதுனால ஃப்ரெண்டுக்காண்டி அவனும் வாக்கிங் போனானோ. 2 பேரும் சேர்ந்து இப்போ வாக்கிங் போய்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ சோமுவுக்கு குளிர் தாங்கவே முடியல. ராமு எப்படியாவது என்னை காப்பாற்று ராமு அப்படின்னு சொல்லி சோமு ராமுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். வா தூரத்தில் ஒரு கடை தெரியுது பாரு, டீ கடை மாதிரி தெரியுது, வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி டீ குடிக்க போகிறாங்க 2 பேரும். அங்கே டீ ஷாப்பில் டீக்கு வைக்கிறவங்க அவங்க சூடாக டீ போட்டு கொடுக்குறாங்க. 2 பேரும் நல்லா டீ குடிக்கிறாங்க. டீ குடித்து முடித்த உடனே அந்த டீ கடைக்காரர் அந்த ராமுவை பார்த்து சோமுவையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? ஆமாம், அந்த குளிர் காலத்தில் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்களா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே இந்த சோமுவுக்கு என்ன சொல்லன்னு தெரில, துருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ராமு என்ன தெரியுமா சொன்னால், அதுவா நாங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், நாங்கள் நடந்து வந்துட்டு அந்த பாதையில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு சொன்னானோ. அதுவா என்ன ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிங்க, அதுதான் என்ன ஆராய்ச்சி என்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி டீ கடைக்காரன்னே கேட்பாங்களாம். அதுக்கு ராமு சொல்லுவானா, அதுவா இந்த குளிர்காலத்தில் யாருமே நம்ம வெளியே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிங்கிற உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ராமு சொன்னானா. அந்த டீ கடைக்காரருக்கு சொன்ன உடனே ரொம்ப சிரிப்பாயிட்டான். தம்பிங்களா, இதுதான் ஊரறிஞ்ச உண்மையை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கிடுறோன்னா, இது போல தாங்க நம்ம வாழ்க்கையும் இருக்குது. நம்ம போகிற பாதை எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமையே நம்ம நிறைய நேரம் போய்கிட்டே இருக்கோம். பாதி நாட்களை கழிச்சுக்கிட்டோம். இன்னும் மீதி உள்ள நாட்களையும் நம்ம போகிற பாதை எங்கே இருக்குது, என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தான் யோசித்து பார்ப்போமா.